ரெசில்மேனியாவுக்கு பிறகு நடக்கிற முதல் ராவில் பேக் ஸ்டேஜில் செத்ரோலின்ஸோட பால் ஈவன் வந்து காரில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கோம். இன்னைக்கு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க டாமினிக் இன்னைக்கு பென்டாக்கு எகன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜான் சினா தான் ராவை தொடங்கி வைக்கிறார். ஜான் சினா ராவை தொடங்கி வைக்கும்போது எப்போதுமே பெல்ட்டை முன்னாடி போட்டு வர ஜான் சினா ஹீல் டர்ன் பண்ணுறதுனால பெல்ட்டை வந்து இடுப்புக்கு பின்னாடி காமிச்சிட்டு லாஸ்ட் டைமாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஜான் சினா வந்து ரெசில்மேனியாவில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதை பற்றி பேசுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அனௌன்சரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் உள்ளதை படிங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் படிக்க ஆரம்பிப்பார். இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைமில் ரியல் சாம்பியனாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் தான் ஜான் சீனா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனோடனே அதுக்கப்புறம் ஜான் சீனா பேசுவார். ஜான் சீனா வந்து ரெசில்மேனியா மேட்சை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் ஜான் சீனா வந்து இன்னும் எத்தனை நாள் இங்கே வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி பேசுவார். ஜான் சீனாவுக்கு மொத்தம் 33 டேட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதெல்லாம் முடிஞ்சு இப்போ 24 டேட்ஸ் ஆயிருக்கு. இந்த 27 டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வரப்போறதை பற்றி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா வந்து நான் தான் இனிமேல்ட்டு இங்கே ரூத்லெஸ் அக்ரஷனாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். ஜான் சீனா வந்து நான் தான் டாமினேட் பண்ண போகிறேன்ற மாதிரி பேசுவார். அந்த நேரத்தில் ஜான் சீனா பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் பின்னாடியே ராண்டி ஆர்டன் வந்து நிற்பார். நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான், நம்ம நேத்தியே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் ராண்டி ஆர்டனுக்கு ஜான் சீனாவுக்கு வந்து அடுத்த ஃபியூடு போகுதுன்ற மாதிரி. அதை கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக ஜான் சீனா பேசி முடிச்ச உடனே ராண்டி ஆர்டன் பின்னாடியிலேருந்து பார்ப்பார். அதுக்கப்புறம் ஜான் சீனா திரும்பின வேகத்துக்கு ராண்டி ஆர்டன் ஒரு ஆர்கேஓ போட்டு தெறிக்க விடுவார். பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட் ராவே தூக்கி நிப்பாட்டுற சம்பவமா ரா ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு. ஜான் சீனாவை அடிச்சு போட்டு ராண்டி ஆர்டன் ஆர்கேவை போட்டது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா வச்சிருக்கிற WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் அப்படியே எடுத்து அப்படியே தலைக்கு மேலே தூக்கி நான் தாண்டா இந்த சாம்பியனை தூக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கெத்தா உயர்த்தி காமிச்சிருப்பாரு. மாசாக இருக்கும். ரா ஆரம்பமே அமர்க்கலம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசில்மேனியாவோட ரீமேட்ச்னு சொல்லலாம். அது யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெக்கி லிஞ்ச் அண்ட் லைரா வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து லிவ் மோர்கன் அண்ட் ரிக்கி ராண்டைல். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லைரா வந்து ரிக்கி ராண்டைல் அடிக்கக்குள்ள பெக்கி லிஞ்ச் கீழே இருப்பாங்க. அவங்க மேலே ரிக்கி ராண்டைல் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆன லைரா ரிக்கி ராண்டைக்கு அடிச்சு போட்டதை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன் வந்து இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி லைராவோட தன்னோட ஃபினிஷரை போட்டு வின் பண்ணிடும். வின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நேத்தி ரெசில்மேனியா டேட் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் உடனே தோத்துட்டாங்க. தோத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கடுப்பான பெக்கி லிஞ்ச் உன்னால தான் தோத்தோன்னு சொல்லிட்டு கடுப்பாய் போய் லைராவை போட்டு அடின்னு அடிப்பாங்க. இது வந்து பெக்கி லிஞ்ச் வந்து ஹீல் டர்ன் பண்ணுறாங்க. தேவையில்லாத வேலை பெக்கி லிஞ்ச் வந்து அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்லேருந்து நியூ டே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அமெரிக்கன் மேட் டீம் வந்து சாட் கேபிள் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் வந்து நியூ டே ரிங்குள்ள வரும். நியூ டே வந்து இன்றைக்கி ஒரு மேட்ச், அதாவது ரெசில்மேனியாவில் அவங்க சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரொமோ கொடுத்து பேசுவாங்க. ஏன்னா ரெசில்மேனியாவில் யாரை ஜெயிச்சிருப்பாங்க, வைக்கிங் ரைடர்ஸ் ஜெயிச்சு இவங்க புதிய டேக் டீம் சாம்பியனாக வாங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபா அகாடமி உள்ள வருவாங்க. ஆல்ஃபா அகாடமியை சேர்ந்த யார் வருவான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸினா, அதுக்கப்புறம் வந்து அரிக்டோஸ், அதுக்கப்புறம் ஓட்டிஸ் 3 பேர் வருவாங்க. மேக்ஸினி வந்து இவங்கள்ட்ட மேட்ச் கேட்பாங்க, எங்களுக்கு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணுன்ற மாதிரி. அந்த இடத்துல வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அரிக்டோஸாவும் அதுக்கப்புறம் வந்து ஓட்டிஸும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நியூ டே வந்து இறங்கிடுவாங்க. இறங்கி பெல்ட் எடுத்து ஜெயிச்சுட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரூசே யாரும் எதிர்பார்க்காம ஷாக்கிங்காக வருவார். ரூசே வந்து அடிப்பாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஓடிசியும் அரிக்டோஸும் அடிப்பார். அதுக்கப்புறம் ஓடிஸ்க்கு தன்னோட சப்மிஷன் மூவ் போடுவார். இது ஆடியன்ஸில் ரூசிவிடன் கத்தி சியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் இன்றைக்கி பென்டா கூட டாமினிக் மிஸ்டரி விளையாட போகிற மேட்சுக்கு முன்னாடி ஃபின் பாலர் பார்ப்பார். அந்த சாம்பியன்ஷிப்பை ஏன்ட்டு இருந்தேன், நான் ஜெயிக்க வேண்டியது நீ பறிச்சுட்டு அப்படின்ற மாதிரி பார்ப்பார் ஒரு மாதிரியா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இஎஸ்கை வருவாங்க. இஎஸ்கை வந்து ரெசில்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதை பற்றி பேசுவாங்க. நான் வந்து இனிமேல்ட்டு டாமினேட் நான் தான் டாமினேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல NXT சாம்பியனான யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, வேங்கர் வருவாங்க. ஸ்டெப்னி வேங்கர் இவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோடனே இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். நான் பெரிய சாம்பியன், நானும் சாம்பியனாக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாம்பியன் வர்சஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வருமான்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குற ஃபீடை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து உள்ளிருந்து உடைய அந்த ராவோட மேனேஜர் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஆடம் பேர்ஸ் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு ஒரு மேட்சை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவார். இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, NXT சாம்பியனான வாங்கர் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் சாம்பியனான ISK இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து ஒரு தரமான மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட
பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்றது தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, NXT சேர்ந்த ஒரு ரெஸ்லர் உள்ள வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடிக்க ஆரம்பிச்சோன்னா இந்த மேட்ச் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த மேட்ச் வந்து அப்படியே அங்கேயே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு நிறுத்தப்பட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்துட்டு இருப்பாங்க ஸ்டெப்னி வெங்கர் எதுக்கு உள்ள வந்து அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் குலினான்றவங்க ஃபார்மர் NXT சாம்பியன் அவங்க உள்ள வந்து ஸ்டெப்னி வெங்கரை போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டெப்னி வெங்கரையும் அதுக்கப்புறம் ESKயும் போட்டு பயங்கரமாக அடிப்பாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே வருவாங்க. ரீகா ரிப்ளேவும் குலினாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. இந்த மூமெண்ட் ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக சியர் பண்ணுவாங்க. பயங்கரமாக மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ESKயோட சாம்பியன்ஷிப்பை தூக்கி அப்படியே வந்து கையில் கொடுப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ரீகா ரிப்ளே. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த ரோப்லேருந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனோட ஜெய் யூசோ என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் ஜெய் யூசோ என்ட்ரன்ஸ் ஜெய் யூசோ வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸாக ஒன் மோர் டைம் சொல்லி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஈட் மூமெண்ட் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஷாக்கிங்காக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செமி ஜெயின் வந்திருப்பார். செமி ஜெயின் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப நாளே வரல, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே வரல. எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சு போன செமி ஜெயின் இப்போ தான் வந்தார். வந்த உடனே ஜெய் யூசோ பேசுறதுக்கு முன்னாடி ஜெய் யூசோ ஹக் பண்ண கட்டி பிடிப்பார். ஜெய் யூசோவுக்கு நான் வாழ்த்து தெரிவிப்பார். வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு நான் வந்து இந்த ரெசில்மேனியாவில் இருந்திருக்கணும் உன்னோட துணையாக, நான் இல்லை மிஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ சாம்பியன்ஷிப் எனக்கு ஜெயிச்சது மகிழ்ச்சி, என்னோட பிரதராக நான் உனக்கு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நான் 8 வாரமாக இங்கே இல்லாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து உடனே இவர் பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூசோ வருவார். ஜிம்மி யூசோவும் செமி ஜெயினும் சேர்ந்து ஜெய் யூசோவை செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஜெய் யூசோவோட வின்னிங் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து கையை தூக்கி ஜெய் யூசோவோட செலிப்ரேஷனில் ஜிம்மி யூசோவும் செமி ஜெயினும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஏஜ் ஸ்டைல்ஸும் கேரின் கிரேஸ்க்கும் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும் ரெசில்மேனியாவில் நடந்ததுக்காக. ஏஜ் ஸ்டைல்ஸ் ஒன்னால தான் நான் தோத்தேன்னு சொல்லி கேரின் கிரேஸை ப்ளேம் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் கேரின் கிரேஸ் ஹெல்ப் பண்ண தான் வந்தார். ஆனால் கேரின் கிரேஸ் ஏஜ் ஸ்டைல்ஸை தூக்கடிக்க வரவில்லை அப்படின்றத ஏஜ் ஸ்டைல்ஸ் புரிஞ்சிக்காம கேரின் கிரேஸை திட்டிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கேரின் கிரேஸ் கொஞ்சம் அப்செட்டாக கண்களை மாதிரி நின்றுட்டு இருப்பார் அந்த இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் இப்போ பென்டாவுக்கு எகென்ஸ்டாக சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறதுக்காக டேமனிக் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கந்தர் வந்து அப்படியே வந்து கமெண்ட்ரி செக்ஷன் நோக்கி தான் போவார். கமெண்ட்ரி செக்ஷனில் நோக்கி போயிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பார்ப்பாருன்னு கேட்டிங்கன்னா, மைக்கேல் கோல்ட்டு சண்டை வளர்க்கலான்னு தான் பார்ப்பார். மைக்கேல் கோல்ட்டை வந்து பிடிச்சி அடிக்கலான்னு பார்ப்பார். அந்த இடத்துல பேட் மெக்கஃபே அவரை தள்ளி விட்டு மைக்கேல் கோல்ட்ஸை பிடிச்சி ஸ்லிப்பர் கோல்ட்டை போடுவார். அதுக்கப்புறம் பேட் மெக்கஃபே அடிக்க வந்தோடனே WWE மைக்கேல் கோல்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் WWE பேக் ஸ்டேஜில் உள்ளவங்களாம் கந்தரையும் பேட் மேக்கஃபையும் தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து கந்தர் திருப்பியும் போய் மேட் மேக்கஃபை அடித்து இழுத்து பிடிச்சி ஸ்லிப்பர் கோல்டை போட்டு லாக் பண்ணோடனே பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்லாம் வந்து தடுப்பாங்க. அதுக்கப்புறம் கந்தரை அனுப்பி விட்டுருவாங்க. கந்தரை அனுப்புனதுக்கப்புறம் பேட் மேக்கஃபே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தடுமாறி எந்திரிச்சு அதுக்கப்புறம் டீமோட கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பேட் மெக்கஃபே கூட்டிக்கிட்டு அப்படியே டாக்டர் ரூமுக்கு போவாங்க. டாக்டர் ரூமுக்கு போனோடனே அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆடம் பேர் சொல்லுவார், மைக்கேல் கோல் நீங்களும் இன்றைக்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் முடியாது, என்னோட வேலை ரெசில்மேனியா வீக்கில் நான் வந்து கண்டிப்பாக வந்து போட்டு கமெண்ட்ரி பண்ணி அவனுட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போவார். அதுக்கப்புறம் வந்து மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஒன்று நடக்கும். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, பென்டா வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். அதுக்கு 2 பேரும் வருவாங்க. அடுத்தபடியாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து டாமினிக் மிஸ்டீரியோக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கர்லிட்டோ ஃபின்பாலர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பென்டா வின் பண்ண போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஷாக்கிங்காக ஒருத்தர் வந்து பென்டாவை தள்ளி விடுவார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜேடி மெக்கனோ. கழுத்தில் அடிபட்டு போன ஜேடி ரிட்டன் வந்து பென்டாவை தோக்கடிக்க டாமினிக் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாமினிக் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமான ஜட்மெண்ட் உள்ள வந்து செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து இன்றைக்கி ராவில் வந்து உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து டாமினிக் மிஸ்டீரியோ தன்னோட ஐசி சாம்பியனை ரீட்டைன் பண்ணியிருப்பார். அதனால ஒட்டுமொத்த டீமும் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பேக் ஸ்டேஜில் பால் கியூமனோ செத் ரோலின்ஸும் வராங்க. அதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அதாவது எல் கிராண்டினோ அமெரிக்கான்ற சாட் கேபிள் கேரக்டரை, அந்த கேரக்டர் ஜெயிச்சதுக்காக ஒட்டுமொத்த அமெரிக்காவை செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி அப்படியே பேரணிலாம் போகிற மாதிரி ஊர்வலம்லாம் என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே வேடிக்கை பார்க்குறாரு. இதெல்லாம் விட்டா ஒரு ரீல் விடுறதுக்கு எப்படிலாம் கதை கட்டுறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக மெயின் ஈவெண்ட் ஷோவுக்கு 2 பேர் வருவாங்க. ராவோட மெயின் ஈவெண்ட்டுக்காக பால் கியூமனும் செத் ரோலின்ஸும் வராங்க. பால் கியூமனும் செத் ரோலின்ஸும் வரும்போது பால் கியூமனை அசிங்கமாக திட்டுறாங்க. ஏன்னா ரெசில்மேனியாவில் டே 1 பால் கியூமன் இப்படி பண்ணுவார்ன்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பால் கியூமன் இப்படி தான் பண்ண போகிறாரு, நம்ம ஏற்கனவே பிடிக் பண்ணதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதனால அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸும் பால் கியூமன் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து ரோமன் ரிங்ஸோட வைஸ் மேனை, அது மட்டும் இல்லாமல் சிஎம் பக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டை திருடிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறாங்க. அது நான் திருடிட்டு போயிடல, கையோட கூட்டிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சிஎம் பக்கம் மியூசிக் வருது. சிஎம்
பங்க் வந்தோடனே 4 முங்குறாரு செத்ரோலின்ஸ். எவ்வளோ அடிக்க முடியுமோ வெறி தந்த திட்டுக்கிறாரு. பஞ்சு மேலே பஞ்சு வைக்கிறாரு. அப்படியே மூலையில் கொண்டு போய் முக்குறாரு. முக்கிட்டு அப்படியே பார்க்கல பின்னாடி பார்த்தா பால் ஹீமன் பூனை போல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. எதுக்குன்னு கேட்டால் சிஎம் பங்குக்கு ஒரு லோபில் போட்டுடலான்னு பார்த்துருக்காரு. இதை பார்த்த சிஎம் பங்கு அப்படியே அடிச்சு போட்டுட்டு திரும்பணுன்னே பால் ஹீமன் அடிக்கலான்னு போவார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கை திருப்பி ரிவெஞ்ச் எடுத்துருவார் செத்ரோலின்ஸ் ரிவெஞ்ச் எடுத்துட்டு சும்மா இல்லாமல் சிஎம் பங்க் மூஞ்சிலே காலை வைப்பார். சிஎம் பங்க் மேலே காலை வச்சுக்கிட்டே பேச ஆரம்பிப்பார். ஆனால் இந்த பேசிக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் திருப்பி என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரோமன் அவங்க பேசி முடிச்சு செலிப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் ரோமன் ரிங்ஸ் வருவார். ரோமன் ரிங்ஸ் சும்மாலாம் கிடையாது, சிஎம் பங்க் மாதிரிலாம் கிடையாது. பாரபட்ச பக்கமே வந்த வகத்துக்கு வச்சாரு ஒரு ஸ்பியரை தெறிக்க விட்டு வெளில அனுப்புறாரு. பால் ஹீமனுக்கு சும்மா இல்லாமல் நீ என்ன பால் ஹீமன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பால் ஹீமனுக்கு சிஎம் பங்க் மாதிரிலாம் யோசிக்காம வச்சாரு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச. அதுக்கப்புறம் பால் ஹீமனுக்கு ஸ்பியரை போட்டு தெறிக்க விடலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஸ்பியரை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பார் ரோமன் ரிங்ஸ் தன்னோட விண்டேஜ் மூமெண்ட்டை ஓட்டு கத்திட்டு அப்படி ஓடும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ்க்கே ஸ்பியர் விழுந்துடும். யாராவது ரோமனுக்கே ஸ்பியர் போட்டதுன்னு பார்த்தா அந்த இடத்துல தலையை கழட்டினா அந்த டிஷர்ட்டை கழட்டினா தான் தெரியும் அது யாருன்னு கேட்டிங்க பேரன் பேக்கர் வந்தோடனே செத்ரோலின்ஸ் அடிக்கிறதுக்கு ரெடியாக வர. ஆனால் திருப்பி பேரன் பேக்கர் ஸ்பியர் போட ஓடுவார். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா செத்ரோலின்ஸ்க்கு பின்னாடி இருந்து சிஎம் பங்குக்கு ஒரு ஸ்பியரை போடுவார். அதுக்கப்புறம் சிஎம் பங்குக்கு ஸ்பியரை போட்டோன்னே பேரன் பேக்கரும் செத்ரோலின்ஸ் டீம் ஆகிடுவாங்க. பேரன் பேக்கரும் செத்ரோலின்ஸ் டீம் ஆனதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ரிங்குக்கு வெளில கடந்த ரோமன் ரிங்ஸ்க்கு ஒரு பேரிகேடோட உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பியரை போடுவார். ஸ்பியரை போட்டு உள்ளே கூட்டு வந்தோடனே செத்ரோலின்ஸ்க்கு ஸ்டாம்ப் போட ரெடி பண்ணி வைப்பார். ஸ்டாம்ப் போடுவார் செத்ரோலின்ஸ். 2 பேருமே அடித்து துவச்சதுக்கப்புறம் பேரன் பேக்கரும் செத்ரோலின்ஸும் சேர்ந்து டீம் ஆகிடுவாங்க. பால் ஹீமனோட புதிய டீமில் பேரன் பேக்கர் செத்ரோலின்ஸ் இணைஞ்சிருவாங்க. இது ஒரு தரமான சம்பவமாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.